நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். திருச்சிக்கு முக்கியமாக மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ திருச்சி 2வது மாநகரமாக வேணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அது இல்லாமல் விவசாயிகள் எப்பொழுதுமே திருச்சியில் போராட்டம் நடத்தின மாதிரியுமே தான் இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்லேயாச்சும் அவங்களோட மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கணும், விலையை நிர்ணயம் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட் அமையணும். இப்போ பால் பண்ணை சாலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்குது. அதுக்கு நம்ம அரசாங்கம் அதுக்கு ஒரு பாலம் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தா போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் அந்த சைடு அந்த சாலையை உபயோகிக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதிக மழை பெய்யுறது இல்லாட்டி மழை பெய்யாமல் இருக்கிறது, இதற்கு சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு எல்லா குளங்களையும் இந்த தூர்வாரத்துக்கு ஒன்றிய அரசு உதவி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரினா சேர்த்து வைக்கலாம், தண்ணி இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை இல்லாத நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி விவசாயத்து மேலே அவங்களுக்கு எந்த விதமான வெறுப்புணர்ச்சி இல்லாத அளவுக்கு அது லாபகரமான தொழில் தான், இந்த நாட்டின் முதுகெலும்பான ஒரு தொழில், வளர்ச்சிக்கான தொழில்ன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒன்றிய அரசு விவசாயிகளை காப்பாற்றணும். போக்குவரத்து துறையில் எல்லாம் வரியை குறைக்கணும். பெட்ரோல் டீசல் வரியை குறைச்சோம்னா எல்லாத்துக்கும் விலைவாசி குறையும். அடுத்தது விவசாயிகளுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய பிரச்சனை நெல்லுடைய ஈரப்பதத்தை குறைக்கணும். அடுத்த நெடுஞ்சாலை துறைகளில் தமிழ்நாட்டுக்கு உள்ள இதுவும் ரயில்வே துறையில் இதுபடி கேட்டிருக்கிற எதையும் செஞ்சு ரோடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து மத்திய அரசாங்கத்தில் இந்த ஃபாஸ்டேக்குங்கிற முறையில் காலாவதியான இதெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலாவதியான டோல் பூத்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி குறையிறது கொஞ்சம் இதாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.